கிரிஷ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் பூர்வாங்க விசாரணைகளை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி முன்னெடுக்க திகதி நிர்ணயித்து கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி பிரதீப் அபேரத்ன இன்று உத்தரவிட்டார். 70 மில்லியன் ரூபாய் நிதியை கிரிஷ் நிறுவனத்திடமிருந்து பெற்று முறைகேடாக பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பிரதிவாதியால் கோரப்பட்டுள்ள சில ஆவணங்களை எதிர்வரும் சில தினங்களில் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக முறைப்பாட்டாளர் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் வசந்த பெரேரா தெரிவித்தார். முறைப்பாட்டாளர் தரப்பினால் அனைத்து ஆவணங்களும் சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் தமது தரப்பு நிலைப்பாட்டை மன்றில் சமர்ப்பிப்பதாக பிரதிவாதிகள் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மெண்டி சுட்டிக்காட்டினார். முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த நீதவான் பூர்வாங்க விசாரணைகளுக்காக வழக்கை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி மீண்டும் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள உள்ளதாக உத்தரவிட்டார். ரக்பி விளையாட்டை மேம்படுத்துவதாக குறிப்பிட்டு இந்தியாவின் கிரிஷ் நிறுவனத்திடமிருந்து 70 மில்லியன் ரூபாய் நிதியை பெற்று முறைகேடாக பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக சட்டமா அதிபரினால் குறித்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவின் அதிகாரிகளினால் முன்னதாக கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விடயங்கள் முன்வைக்கப்பட்டன. வழக்கின் சந்தேக நபரான நாமல் ராஜபக்ச கைது செய்யப்பட்டு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டார். யாரேனும் ஒருவரினால் தவறிழைக்கப்பட்டிருந்தால் அதற்காக சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் எவரும் 2 தடவைகள் சிந்திப்பதில்லை. அது தொடர்பில் நாம் விமர்சனம் செய்வதும் இல்லை. இலங்கையில் கௌரவ நீதிமன்றங்கள் சுயாதீனமாக செயற்படுகின்றது என்ற நம்பிக்கை இன்றும் எம்மிடம் இருக்கின்றது. எனவே சுயாதீன நீதிமன்றத்தில் யாராலும் தமது சுயாதீன தன்மையை உறுதிப்படுத்த உரிமை இருக்கின்றது.